பிரைம் மினிஸ்டர் மோடி 3.0ல யாருக்கு எந்தெந்த துறை அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் வந்து அணுசக்தி, விண்வெளி மற்றும் பணியாளர் நலத்துறையை வந்து கவனிப்பார். திரு அமித்ஷா அவங்களுக்கு வந்து உள்துறை அமைச்சர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் அதே தான் இருந்தாங்க. ராஜ்நாத் சிங் வந்து பாதுகாப்புத்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இவரும் அதே துறை தான் ஒதுக்கியிருக்காங்க. நிர்மலா சீதாராமனுக்கு வந்து நிதித்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஜெய்சங்கருக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவுக்கு வந்து ரயில்வே துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறாரு. நிதின் கட்கரிக்கு வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. மன்சுட்டி மாநிலத்துக்கு தொழிலாளர் நலத்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஜேபி நட்டாவுக்கு சுகாதாரத்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. பியூஷ் கோயலுக்கு வந்து வணிகம் மற்றும் தொழில்துறை இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. குமாரசாமிக்கு இரும்பு மற்றும் கனரக தொழில்துறை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ராம்மோகன் நாயுடுக்கு விமானம் மற்றும் போக்குவரத்து வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. லால் கட்டாருக்கு மின்சாரத்துறை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிரகலாத் ஜோஷிக்கு உணவுத்துறை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தர்மேந்திர பிரதாப்புக்கு வந்து கல்வித்துறை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கிரிராஜ் சிங்க்கு வந்து ஜவுளித்துறை அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எல் முருகனுக்கு வந்து தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக இருக்கார். வீரேந்திரகுமாருக்கு சமூக நீதி டிபார்ட்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் கோபிக்கு வந்து சுற்றுலா மற்றும் பெட்ரோலியம் இயற்கை டிபார்ட்மெண்ட்டுக்கு இணையமைச்சராக அலோகேட் பண்ணியிருக்காங்க. சோமனாவுக்கு வந்து நீர்வழித்துறை இணையமைச்சராக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ துறை அலோகேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் உத்தரப்பிரதேசத்துக்கு 10, குறைஞ்சபட்சமாக கோவா, ஜம்மு காஷ்மீர், அருணாச்சல பிரதேசத்துக்கு 1 ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 மினிஸ்டர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 3 மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க.